திருக்குறள் அதிகாரம் 53. சுற்றந்தழால். அதாவது ஒரு மனுஷனுக்கு சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு முக்கியம், அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த அதிகாரத்துல கொடுத்திருக்காங்க. குறள் 1. பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. அதாவது ஒருத்தங்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு, இருந்தாலும் இவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு தன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்து கூறுறது சொந்தக்காரங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதாவது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவன் என் மச்சான்டா, நான் பார்த்துப்பேன், அவன் என் தம்பிடா, நான் பார்த்துப்பேன் அப்படின்றாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் சொந்தக்காரங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 2. விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். விளக்கம். ஒருத்தனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அன்பு குறையாத சொந்தம் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவனுடைய ஆக்கமும் வளர்ச்சியும் மேலும் மேலும் கூடிக்கொண்டேதான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அன்பா பேசுறதுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கும் கூடவே சொந்தக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட சொந்தக்காரங்க இருக்கிறதுனால அவன் எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமா இறங்குவான், ஹேண்டில் பண்ணுவான், மேலும் மேலும் வளர்ச்சி அடைவான். குறள் 3. அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று. விளக்கம். உற்றார் உறவினர் இப்படி நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கும்போதும் அவங்க யார்கிட்டையுமே அன்பா பேசாம ஒதுங்கி நிற்கிற ஒருவனுடைய வாழ்க்கைன்றது கரை இல்லாத குளத்துல தண்ணி நிரம்புறத போல. ஏன்னா அதுக்கு கரையே இல்லை, எவ்வளோ தண்ணி நிரம்பி என்ன பிரயோஜனம், வெளியில தான் போகும். அப்படி ஒரு கரையில்லாத குளத்துல தண்ணி நிரம்புறத போலதான் நம்மளை சுற்றி சொந்தக்காரங்க இருந்தும் அவங்க யார் கூடயும் பேசி பழகாம இருக்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 4. சுற்றத்தார் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தார் பெற்ற பயன். விளக்கம். தன்னுடைய சொந்தக்காரங்க கூடயும் அவங்க கூட அன்போடையும் சூழ்ந்து நின்று வாழும் ஒருவனுடைய வாழ்க்கை தான் அவன் பெற்ற செல்வத்தினாலும் பலன் கிடைத்திடும் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். அதாவது நம்மளை சுற்றி சொந்தக்காரங்க இருக்கணும், அவங்க கூட நாம அன்போட பழகணும். அப்படி பழகும்போது தான் நம்ம கிட்ட செல்வம் இருந்தாலும் அதனுடைய பயனும் நமக்கு கிடைக்கும். குறள் 5. கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தான் சுற்றப்படும். விளக்கம். ஒருவன் தான் சொந்தக்காரங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்க கூட நல்லபடியா பேசி, அதாவது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வச்சுங்களேன், கவலைப்படாதப்பா, எல்லாமே சரியாயிடும், நல்லா வருவ, அவசரப்படாத, இப்ப சரிக்கிடுச்சு, பயந்துராத, உன்னால முடியும் அப்படின்னு நல்லபடியா பேசி அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை செஞ்சிடணும். அப்படி இருந்தோம்னாக்கா நிறைய சொந்தக்காரங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நாம ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களே நம்ம இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அவன் கடைசி வரைக்கும் அதுல இருந்து மேலேயும் வரமாட்டான், நம்ம கையை எதிர்பார்த்தும் நிக்கிறான். இதுல இருந்து நம்ம சொந்தக்காரங்க மாற வேண்டியதும் அவசியம். நமக்கு ஒருத்தங்க டைமுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அந்த நேரத்துக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம மேல வர பார்க்கணும். இதான் சான்ஸ்னு அவனையும் சேர்த்து இழுத்து அமைக்கிட கூடாது. குறள் 6. பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மறுகுடையார் மாநிலத்தில். விளக்கம். பெரிய கொடை உள்ளம் கொண்டவனா, அதாவது தானம் தர்மம் வழங்க தயாரா இருக்கிறவனாவும் அதிகப்படியான கோபம் வரும்போது வெறித்தனமா எந்திரிச்சு விளையாடாம அமைதியா இந்த கோபத்தினால என்ன ஆயிடும், அவசரப்பட்டு யாருடையும் வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றவனாவும் ஒருத்தன் இருந்தானா அவனை போல சொந்தக்காரங்க சேர்ந்து இருக்கிற ஆளு வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 7. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. விளக்கம். தனக்கு கிடைச்சத மறைக்காம தனது நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா உக்காந்து சாப்பிட்ற காக்கையின் குணம் போல நமக்கும் அந்த குணம் இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு இந்த உலகத்தில் உயர்வு கிடைக்கும் அப்படிங்கறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 9. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். விளக்கம். சொந்தங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி எண்ணாம அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப ஒருத்தன் உபசரிக்கிறான் அப்படின்னா அவனுடைய சிறப்பை நினைச்சு அவன் கூட சேர்ந்து நிக்கிற
சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டான். அவங்கவங்க கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நிற்பான். அப்படிப்பட்டவங்க கூட சொந்தக்காரங்க சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 9. தமராகி தட்டுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும். நம்ம சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் ஏதோ ஒரு சாதாரண ஒரு ரீசனை சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சொன்ன ரீசன் தப்பு அப்படின்னு அவங்க எப்போ ரியலைஸ் பண்றாங்களோ அப்போ அவங்களே திரும்பி நம்ம கிட்ட வருவாங்க. நம்ம அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 10. உழை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழை திரிந்து எண்ணி கொளல். விளக்கம்: எந்த ஒரு ரீசனுமே இல்லாம அவனா ஒரு இடத்துல இருந்து வெளியில போயிட்டானாக்கா, அவன் ஏதோ ஒரு ரீசனோட நம்ம கிட்ட திரும்பி வந்தான்னா உடனே நாம கோவப்படவும் கூடாது, அவனை அக்செப்ட் பண்ணவும் கூடாது. அமைதியா வெயிட் பண்ணி அவன் எதுக்காக வந்திருக்கான், திடீர்னு போனான், இப்ப சம்மந்தமே இல்லாம மறுபடியும் வந்திருக்கானா, ஏன் வந்திருக்கான் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை நம்ம கூட சேர்த்துக்கணும். அவசரப்பட்டு சேர்த்துட்டோம்னாக்கா அவன் சொன்ன ரீசன் முக்கியம் இருக்கலாம், நமக்கு ஆப் அடிக்க வந்துக்கிறானா நல்லது பண்ண வந்துக்கிறானா அப்படிங்கிறது தெரியாம போயிடும். அதனால வெயிட் பண்ணி யோசிச்சு தான் அவனை சேர்த்துக்கணும். திருக்குறள் அதிகாரம் 53ல எல்லா குறளையும் நாம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படும். என்றும் அன்புடன் உங்கள் MK. நன்றி, வணக்கம்.